அனிமல்ஸ கொல்லாம நான்வெஜ் வந்து சாப்பிட முடியுமா? இனிமேல் சாப்பிட முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டே இருந்திருப்பாங்க. ஒரு சில கில்ட்டி ஃபீலிங் வந்து ஏற்பட்டுருக்கும். அதனால வந்து நான்வெஜ் சாப்பிட விட்டுருப்பாங்க. அவங்க வீகனா மாறியிருப்பாங்க. சமூக வலைதளத்தில அதுக்கப்புறம் நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, டிபேட் நடக்கும். நாங்க ஏன் வந்து நான்வெஜ் சாப்பிடணும்? ஏன் சாப்பிடக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா வந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. அது பேர் தான் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் மீட். அது என்ன ஆர்ட்டிஃபிஷியல் மீட் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு மீட் அப்படிங்கிறது நம்ம கறிக்கடையில பார்த்திருப்போம். வெட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸா வரும். இல்லன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பாகமா வெட்டி வெட்டி பார்த்து நம்ம வந்து வாங்கியிருந்திருப்போம் இல்லையா? இத எப்படி நம்ம ஆர்ட்டிஃபிஷியலா கொண்டு வர முடியும்? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. எப்படி கொண்டு வர முடியும் பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டெம் செல்னா என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் லைட்டா. ஸோ ஸ்டெம் செல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ரா மெட்டீரியல். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல். அதாவது இந்த உடம்பு உருவாகுறதுக்கான மிக முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெம் செல் தான். அதாவது எல்லா உயிரும் உருவாகுறதுக்கு முன்னாடி ஒரு கரு உருவாகும் இல்லையா? அந்த கரு தான் வந்து ஸ்டெம் செல். ஓகே. அந்த கருவுல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன ஸ்டெம் செல் வந்து ஒரு முழு மனிதனா வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வளரும். ஸோ அதுதான் வந்து அதோடைய ப்ராசஸ். ஒரு ஸ்டெம் செல்னால உடம்புல எந்த பாகமா வேணாலும் மாறிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டெம் செல் வந்து மசிலையும் வளர்க்கும். அதே மாரி போன்ஸையும் வளர்க்கும், ஃபேட்டையும் வளர்க்கும். கண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கண்ணு கூட வந்து ஒரு ஸ்டெம் செல் தான் சொல்லலாம். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஆர்கன வேணா வந்து ஸ்டெம் செல்லால டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராக்ரஸ வச்சு தான் வந்து இந்த ஆர்ட்டிஃபிஷியல் மீட்டுக்குள்ளேயே வந்து வந்திருக்காங்க.